அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெல்லர் குக்கிங். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இடியாப்பமும் அதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் பால் குருமாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் பால் குருமா செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கும் குழம்புக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்த அளவுக்கு வதங்கியிருக்கு. 6 பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு மிளகாத்தூளெல்லாம் எதுவுமே காரம் கிடையாது. தேங்காய் பால்ன்றதுனால மைல்டாக இருக்கணும். அதனால் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதுவும் லேசாக கீறி தான் வச்சுருக்கேன் நான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வந்து குழைவாக வதங்கணும். நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் பால் வந்து நம்ம கடைசியாக விட்டுட்டு இறக்கிடணும். அது தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட்டோம்னா திரிஞ்சு போயிடும். இந்த அளவு தண்ணி போதும். லேசாக அந்த வெங்காயம் தக்காளி வெந்து வரத்துக்காக தான் இந்த தண்ணி. இது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ தண்ணி ஊற்றணும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் வந்து 2வது தடவை எடுத்த தேங்காய் பால் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம். இந்த லேசாக ஒரு கொதி வரட்டும். அடுத்து நம்ம இந்த பால் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த டைமில். மிளகாய் கூட வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்து கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், சைடில் லேசாக கொதி வருது. இவ்வளோதான், இந்த அளவு தான் கொதிக்கணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கிளறி நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப நீங்கள் இது பண்ணிங்கன்னா திரிஞ்சிடும். ஒரே ஒரு 1/2 நிமிஷம் சும்மா லேசாக சூடு ஏன்னா போதும். பாருங்கள், இந்த ஓரத்தில் லேசாக கொதிக்குது பார்த்தீங்களா? இவ்வளோதான். இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். தேங்காய் பால் குருமா வைக்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து இடியாப்பத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து நான் வீட்டில் பதப்படுத்தின மாவு. இது எப்படி செய்கிறதுனா, பச்சரிசியே நம்ம எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 மணி நேரம் கழுவி ஊற வச்சுட்டு
தண்ணி வடிச்சிட்டு நிழலில் தான் அதை காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்மளுக்கு காஞ்சா போதும். நம்ம அரிசி எடுத்து கையில் பார்த்தா அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கிற அளவு இருந்தால் போதும். இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரலாம், இல்லை உங்களுக்கு மிக்சியில் அரைச்சிக்கலாம், நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு துணி போட்டு அதில் அந்த மாவு கொட்டி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். வேக வச்ச மாவை நல்லா ஆற வச்சுட்டு வெயிலில் 2 நாள் நல்லா காய போட்டுட்டு அதை எடுத்து நீங்கள் மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு, அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு ஜலிச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது 6 மாதத்துக்கு அந்த மாவு அப்படியே இருக்கும். அந்த மாவில் நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், பால் கொழுக்கட்டை செய்யலாம், முறுக்கு, எள்ளோடை, எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். தட்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே செய்யலாம். அதை மாதிரி நான் பதப்படுத்தின மாவு தான் இது. இதில் தான் நான் இப்போ இடியாப்பம் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் கிளறிக்கலாம். இந்த உப்பு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதி வரத்துக்குள்ளே நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சாதான் மாவு நல்லா வரும். இதில் வந்து நான் 3 கப்பு மாவு நான் இது எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி கிளறிக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கை சுடும், அதனால் இது போல் ஒரு கரண்டி வச்சு முதல்ல கிளறிக்கோங்க. ஆறின பிறகு நம்ம கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும், ரொம்பவும் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் அப்படியே மொத்தமாக விழுந்துடும் நம்ம இடியாப்பாச்சிலேருந்து பிழியிறப்ப. இப்போ இடியாப்பாச்சி எடுத்து இது போட்டு பிழிஞ்சிக்கலாம். இது போல் ஒரு இடியாப்பாச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதுதான் அந்த அச்சு தட்டு, சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது நம்ம இது உள்ளே போட்டுக்கலாம். இதுக்குள்ளே இடியாப்பம் ஒட்டாமல் வரத்துக்கு நம்ம லேசாக ஆயில் தடவிக்கலாம். இது போல் இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்படி வச்சு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நம்ம பார்த்து புழிஞ்சிக்கலாம். இது வந்து நம்மளா எடுத்து விடுற வரைக்கும் உடையக்கூடாது. அப்போ தான் இது வந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு மாவு வந்துருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து இதில் புழிஞ்சிக்க பாருங்க. உங்கள்கிட்ட இடியாப்பு பிடிக்கிற தட்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் புழிஞ்சிக்கலாம். ஒரு குழல் சொல்லு. இந்த ஒரு குழலில் பாருங்கள், இந்த ஒரு முறை எடுத்த மாவு கரெக்டாக வந்து இந்த ஒரு தட்டுக்கு வந்திருக்கு. இது நம்ம ஆவி இருக்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் வச்சு ஒரு 3 நிமிஷம் தாங்க டக்குன்னு வெந்துடும். ஆல்ரெடி நமக்கு வேக வச்ச மாவு தானே, சுடு தண்ணி ஊற்றி டக்குன்னு வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம சின்ன சின்னதாக இடியாப்பம் வரும் இல்லைங்களா, கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்டீல் தட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதில் கூட நம்ம ஊற்றி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த தட்டில் வச்சோம் இல்லைங்களா, அது இது மேலே இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு தட்டு வச்சுட்டு
இப்படி வச்சுக்கலாம். பெருசாக வேணும்னா இது மாதிரி செஞ்சுக்கோங்க. பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே கொட்டுறேன். அழுக்க வருது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரேஷன் அரிசி பச்சரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள். சூப்பராக இடியாப்பம் ரெடியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த குருமா வந்து தண்ணியாக தான் இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா இது போல் ஒரு பாத்திரத்தை போட்டுட்டு ஃபுல்லாக இப்படி ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி குருமா ஊற்றிட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம்லாம் இல்லாமல் மைல்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.